வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முதலாவது அரசு முறை விஜயமாக நாளை இந்தியா செல்கிற ஜனாதிபதி. நாட்டில் 46,934 டெங்கு நோயாளர்கள் பதிவு. பிரதமர் இந்திய உயர்ஸ்தானிகருக்கு இடையில் சந்திப்பு. சபாநாயகரின் பதவி விலகலை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே 98% பார்வையிட்டு வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும், எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிராக இன்று இடம்பெற்ற போராட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கிடையே இந்த அமைதியின்மை ஏற்பட்டதாக எமது செய்தி தொடர்பாடல் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திசவிகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகியதாக அண்மையில் அறிவித்த மாவை சேனாதிராஜாவின் பதவி விலகலை மீளப்பெற அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் அடுத்த கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு எதிர்வரும் 28ஆம் தேதி கூட உள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தை தலைமை தாங்குவோர் தொடர்பில் ஏற்பட்ட அமைதியின்மை அடுத்து தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று முற்பகல் 10:30 மணியளவில் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் இன்றைய கூட்டத்தில் வழமையை விட அதிகமாக மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பத்மநாதன் சத்தியலிங்கம் முற்பட்டார். இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வருகை தராமல் கூட்டத்தை நடத்த வேண்டாம் என தெரிவித்திருந்தார். இதனால் கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. அவர் பதவி விலகிவிட்டார், அவரின் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது, எனவே உடனடியாக கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு சிலர் கோரியிருந்தார்கள். மத்திய செயற்குழு கூட்டத்தை உபதலைவர் தலைமையில் உடனடியாக நடத்துங்கள், அல்லாவிடின் குழப்புவர்களை வெளியேற்ற வேண்டும் என சிலர் தெரிவித்திருந்தார்கள். தனது நிலைப்பாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகனும் விடாப்பிடியாக இருந்தமையினால் நீண்ட நேரமாக கூட்டம் ஆரம்பிக்கப்படாமல் அமைதியின்மை நிலவியது. இந்நிலையில் 10:30 அளவில் கூட்டம் இடம்பெறும் மண்டபத்திற்கு மாவை சேனாதிராஜா வருகை தந்திருந்தார். இதன்போது பதவி விலகியவர் தலைமையில் கூட்டத்தை நடத்த முடியாது என்று சிலர் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரம் பதவி விலகலை மாவை சேனாதிராஜா மீளப் பெற்று விட்டதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் மாவை சேனாதிராஜாவின் பதவி விலகலை மீளப்பெற அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் அடுத்த கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தி முடிவெடுப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்றைய மத்திய செயற்குழு தொடர்பான விவரங்களை இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். சுமந்திரன் எமது செய்தி சேவைக்கு தருகின்றார். இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து விலகிய ஏனைய கட்சிகளில் வாக்கு கோரியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க இன்றைய தினம் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எம்.எஸ். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்துக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார். காவல்துறை ஊடக பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் நடத்தப்பட்ட குறித்த துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த பெண் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாளிகாகந்த காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். உணவு பாதுகாப்பு, மருத்துவம், விளையாட்டு மற்றும் சுற்றுலா ஊக்குவிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல துறைகளை மேம்படுத்த நியூசிலாந்து அரசு முழு ஆதரவை இலங்கைக்கு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளது. நியூசிலாந்து உயர்ஸ்தானிக டேவிட் பைண்டனுக்கும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிசவுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்து இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கைக்கு வருடாந்தம் பிரவேசிக்கும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் இலங்கையில் நியூசிலாந்து முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் தொடர்ந்தும் இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக நியூசிலாந்து உயர்ஸ்தானியகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஹரியானா பஞ்சாப் எல்லையில் விவசாயிகள் நடத்திய போராட்டத்தின் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்கள் மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த தாக்குதலில் 10 விவசாயிகள் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறைஞ்சபட்ச விலைக்கு பசலை மற்றும் விவசாயிகளுக்கான ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 8ஆம் தேதியிலிருந்து விவசாயிகளால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 46,934 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளார்கள். இதன்படி மேல் மாகாணத்தில் 20,218 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். கொழும்பு மாவட்டத்தில் 11,857 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் 23 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய சுகாதார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. சபாநாயகர் அசோக ரன்வலவின் பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதியின் செயலாளர் நாடாளுமன்ற செயலாளர் நாயத்துக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தில் 12வது சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட அசோக ரன்வல தமது கல்வித்தன்மை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சையை கருத்தில் கொண்டு நேற்றைய தினம் பதவி விலகியிருந்தார். இந்நிலையில் தமது கல்வித் தகமை தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ள போதிலும் சபாநாயகர் என்ற வகையில் தமது கல்வித் தகமையை தொடர்பில் உண்மைக்கு புறமான கருத்துக்கள் வெளியிடவில்லை என்று அசோக ரன்வல மேலும் தெரிவித்துள்ளார். அதற்குமே தமது பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகர் அசோக ரன்வல ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அனுப்பி வைத்த நிலையில் ஜனாதிபதி அதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் நாடாளுமன்ற செயலாளர் நாயத்துக்கு அறிவித்துள்ளார். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடு சென்றுள்ளார்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நேற்று வெளியிட்டுள்ள தரவுகளுக்கு அமைய 3,162 இலங்கையர்கள் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக சென்றுள்ளார்கள். அவர்களில் 1,77,804 ஆண்களும் 1,22,358 பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றவர்களில் பெரும்பாலானோர் குவைத்துக்கு சென்றுள்ளார்கள். அதன்படி 73,995 பேர் குவைத்துக்கும், 49,499 பேர் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கும், 7,002 பேர் தென்கொரியாவுக்கும் சென்றுள்ளார்கள். அத்துடன் 9,211 பேர் இஸ்ரேலுக்கும், 10,274 பேர் ருமேனியாவுக்கும், 8,251 பேர் ஜப்பானுக்கும் சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த வருட இறுதிக்குள் சுமார் 3,11,000 பேர் தொழில் வாய்ப்புக்காக செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியில் தம்புத்தேகம பகுதியில் நேற்று காலை ஏற்பட்ட வாகன விபத்தில் ஒருவர் விழுந்ததுடன் 5 பேர் காயமடைந்துள்ளார்கள். தம்புத்தேகமவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த சிறிய ரக பார ஊர்தி ஒன்றும் அனுராதபுரத்திலிருந்து தம்புத்தேகம நோக்கி பயணித்த பார ஊர்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தம்புத்தேகம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் சிறிய ரக பார ஊர்தியில் பயணித்த ஒருவரை விழுந்துள்ளார். விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவருடன் ஏனைய 4 தம்புத்தேகம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிரதமர் அலுவலகத்தில் இச்சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் ஊடக அறிக்கை பிரிவு குறிப்பிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் இந்திய அரசாங்கத்தினூடாக நாட்டில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. அரிசியை மறைத்து வைத்துள்ள அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் இன்றும் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதன்படி முற்பகல் 9 மணி வரையில் 200க்கும் அதிகமான சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பணிப்பாளர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்தினால் கடந்த 4ஆம் தேதி அரிசி இறக்குமதிக்காக தனியார் இறக்குமதியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதுடன் இதுவரையில் 2300 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் தனது முதலாவது அரசுமுறை விஜயமாக நாளை புதுடெல்லிக்கு விஜயம் செய்ய உள்ளார். ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்திய தலைநகரில் இடம்பெறவுள்ள வர்த்தக நிகழ்வொன்றிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இலங்கைக்கான இந்திய ஸ்தானிக சந்தோஷ் யாவுக்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்காக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பாத்திரமுலையில் அமைந்துள்ள அமைச்சரின் அலுவலகத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையுடனான வலுவான மற்றும் நீண்டகால உறவுகளை பேணுவதற்கு தேவையான ஆதரவை வழங்குவதாக இலங்கைக்கான இந்திய ஸ்தானிய சந்தோஷ்யா இதன்போது தெரிவித்திருந்தார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.